அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை பழங்கானந்தம் அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்ட சத்துணவு மாவில் கரப்பான் பூச்சி இருந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் இணைகிறார். அருண், இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்காக வழங்கப்பட்ட அந்த கொலக்கட்டை சத்துமாவு கொலக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அங்கன்வாடியில் ஏராளமான அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அங்கன்வாடியில் பயிலக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அழைத்து வந்து அங்கு இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மூலமாக தயாரிக்கக்கூடிய சத்துணவு உருண்டைகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு வழங்குவார்கள். இந்த கொலக்கட்டையாக வழங்கக்கூடிய இந்த சத்துமாவில் கரப்பாம்பூச்சி இருப்பதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பரபரப்பு சம்பவமானது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. சிறுமியர் மற்றும் சிறுவர்களுக்காக உணவு தயாரிக்கக்கூடிய இந்த கொலக்கட்டை வழங்கப்பட்டதில் தங்களுடைய குழந்தைகளுக்கு கரப்பான் பூச்சி இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை பார்த்த சிறுமி ஒருவர் தனது கொலக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருப்பதாக கூறிய போது அதனை பிரித்து பார்த்தபோது தாயார் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக சம்பந்தமாக அங்கு இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியரிடம் கேட்டிருக்கிறார். இதனால் பதட்டமடைந்த சிறுவனின் தாயார் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக குழந்தையை அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக சிறுமியுடைய கொலக்கட்டையை உண்பதற்கு முன்பாகவே கரப்பான் பூச்சி இருப்பதை அறிந்த நிலையில் தற்போது அந்த கொலக்கட்டையானது சாப்பிடாமல் இருந்தது ஒரு நல்வாய்ப்பாக கூறப்படுகிறது. பொதுவாக தனியார் உணவகங்களில் தான் இது போன்ற சம்பவமானது அரங்கேறும். ஆனால் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட அங்கன்வாடி ஊழியர்களால் தயாரிக்கக்கூடிய சத்துமாவில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.